Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1038 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த பௌஹங்க தொக்கா நம்ம உசோப்பு செடியை யூஸ் பண்ணி லாக் பண்ணிட்டான். என்னன்னா இப்ப அவளை யூஸ் பண்ணியே நம்ம ஒட்டமா கிபிடங் சாப்பிட்டவங்க எல்லாத்தையுமே இப்ப கண்ட்ரோல் பண்ண போறான். குயின் பார்த்துட்டு கடுப்பாயி என்னடா நடக்குதுங்க, ஆளாளுக்கு வந்து கடுப்பேத்திட்டு இருக்கீங்கன்னு கீழ இருந்து ஒரு கத்துவான். ஒட்டமா அந்த சவுண்டுக்கே தெரிச்சிருவான். மிச்சம் இருக்க அந்த ஃப்ரண்ட் லைனர்ஸ் பூரா ஜாலியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல அந்த ஹூசு இருக்கானே அவன் நம்ம ஜிம்பைய பார்த்து என்னப்பா ரொம்ப நேரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே பண்ணலையே, என்ன மேட்டர்னு கேட்டா கொய்யால முதல்ல 30,000 விசஸ் 5,000 இருந்துச்சு. சொல்ல போனா உங்க கூட்டத்துல ஏகப்பட்டவே இருந்தாங்க. எங்களுக்கு தெரியும் கண்டிப்பா உங்க கூட 1-on-1 சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு. ஆனா அதுக்காக நாங்க விட மாட்டோம் பானா. எப்பா தம்புடு அதான் சிச்சுவேஷனை பாத்தி இல்ல, நீங்க தலையில நின்னு தனியா குடிச்சாலும் வேலைக்கு ஆகாதும்பா. இப்போ மத்தவங்களோட வேலை வில்லனுங்களோட சோல்ஜர்ஸ பொளந்து கட்டுறது. ஜிம்பை லூஃபியோட டீம் எல்லாம் அப்படி இப்படின்னு வர்றவங்க பூரா பெரிய பெரிய ஆபீசர்ஸ காலி பண்ணும். அதான் இப்ப பக்காவா பண்ணிட்டு இருக்கான். இங்க பிராங்கி எல்லாம் அடி பொலன்னு பொலந்தாலுமே மறுபடியும் அந்த சசகி ஏகப்பட்டவே தொடர்ந்து நின்னுட்டு இருப்பான். எவ்வளவு அட்டாக் பண்ணாலும் ஆளுங்க கவுண்ட் குறைய மாட்டானுங்க போல. இங்க ஜாக் எல்லாம் கிண்டல் பண்ணுவான், நீங்க எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் எங்களுக்கு ஆளுங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இது உங்களுக்கு எண்டு கேம்டா. உங்களுக்கு சொல்ல போனா இது ஒரு முடிவில்லாத வார். என்ன பண்ண போறேன்னு சொல்லி பயங்கரமா பயமுறுத்திட்டு இருப்பான். அந்த டைம் ஒரு டோர் ஓபன் ஆகும். அப்ப அந்த டைம் கிஃப்டர்ஸ் வருவாங்க. அட அதான் எல்லாம் அனிமல்ஸ் பய பிள்ளைகளா இருப்பாங்க இல்லையா, அவங்க தான். அவங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அங்க பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளோர்ல பிளஷரர்ஸும் வெயிட்டர்ஸும் குயினுக்கு எதிராக திரும்பிட்டாங்க அப்படின்னு ஒண்ணு. ஆமா, ஐசோனியா கொண்டு போய் நம்ம ஆளுங்க மேலேயே அட்டாக் பண்ணிருக்கான் அந்த குயின். அதனாலதான் எல்லாம் அவனுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. இவங்க அந்த துரோகி எல்லாத்தையுமே தூக்கி போட்டு மிதிக்கணும்னு சொல்லி போய் காட்டுத்தனமா அட்டாக் பண்ணி தெரிய விட்டுட்டு இருப்பாங்க. இப்ப மட்டும் நம்ம ஒட்டமா ஒண்ணு சொன்னா போதும், 50 பேரும் துரோகி ஆயிருவாங்க. அது தெரியாம லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கா லூசு பைய. இன்னும் ஏகப்பட்ட பேர் வரத பார்த்த உடனே நம்ம சாப்பருக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு பேர் வந்தாலும் சமாளிக்கிறது கஷ்டம். அதுவும் அவனுங்க எல்லாம் கிஃப்டர்ஸ் பலசாலிங்க. அசால்ட்டா எல்லாத்தையும் அடிச்சு தெரிய விட்டு போயிருவானுங்க. இப்படி இங்க பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும் போது ஒட்டமா சும்மா கெத்தா அங்க என் அண்ணன் பயங்கரமா அடி வாங்கி ஏகப்பட்ட வழி அனுபவிச்சிருக்கான். சொல்ல போனா இன்னும் நம்ம காண்டி சண்டை போட்டுட்டு இருக்கான்னு அவனை பத்தி பழைய விஷயம் எல்லாம் யோசிச்சு பாப்பான். அவன் இவ சாப்பிடறதுக்கே கஷ்டப்பட்டவன, நீ ஒண்ணு கவலைப்படாத, இந்த இடத்தை சரி பண்ணி நீ ஃபுல் கட்டு கட்டுற மாதிரி டோட்டலா சேஞ்ச் பண்ணி காட்டுறேன்னு இருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு காய்ஸ் எல்லாம் உங்களோட ஃபுல் ஃபோர்ஸ்ல சண்டை போடுங்க, எதுக்காக விட்டு கொடுத்துறாதீங்க, நம்மளால முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் அப்படியே கேட்டுட்டு வெறியாவாங்க. அங்க லூஃபியோட நிலைமை தான் ரொம்ப கவலைக்கிடம். பையன் இன்னும் எந்திரிக்கல, வாய்க்குள்ள இருந்து தண்ணியை தான் இன்னும் பிரிக்கிட்டு இருக்காங்க. குயின் எல்லாம் பார்த்துட்டு இன்னும் இவ அடங்கலையா, பெரிய ஆப்பா வச்சாதான் திருந்துவா போலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ சொல்லிடுவா, கிபிடங்கோ சாப்பிட்டவங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம எல்லாருமே லூஃபியோட சைடு தான், மாத்தி சண்டை போடாதீங்க, மொமனசுக்கேவும் நம்ம ஆள் தான் அப்படி இப்படின்னு சொல்லும் போது கரெக்டா ஒருத்தன் புடிக்க வருவான். அவன் முடிச்ச உடனே அத்தனை பேரும் மாறிடுவாங்க. இது தெரியாத அந்த குயின் லூசு பைய, என்னமா என்ன அனிமல் கிங்டம் பைரட்ஸ் எல்லாம் என்ன அரை லூசுன்னு நினைச்சியா, அவனுக்கு எல்லாம் முழு லூசுங்க, நீ சொன்னா கேட்டுருவானுங்களா பொடுசு, வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது மாஸ்டர் சொல்லிட்டாங்க வாங்க எல்லாத்தையும் போய் வெளுத்து கட்டுவோம் அப்படின்ட்டு குயினையே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அங்க இருக்கிற கிஃப்டர்ஸ் எல்லாருமே இப்ப நம்மளுக்கு சைடு மாறிட்டாங்க. மத்தவங்க யாருக்கும் ஒண்ணும் புரியல, என்னடா நடக்குது இங்க, கிஃப்டர்ஸ் எல்லாம் இப்படி கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க என்ன லூசா அப்படி இப்படின்னு வாங்குவாங்க. இவ்வளவு நேரம் சண்டை எப்படி போயிட்டு இருந்துச்சோ ஒட்டமா வந்து சொன்ன அடுத்த செகண்ட் டோட்டலா மாறி போச்சு. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி சந்தோஷப்படுவா. அப்படியே கட் பண்ணா யமட்டோ கைடோவா வண்டையா கேட்டுட்டு இருந்தால, ஏய் நான் உன்னுடைய டேடி, இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா உன்னை புலக்காம விட மாட்டேன்பா, டாடின்னு இருக்கே மக மாதிரி நடந்துட்டு இருக்கியா நீன்னு கடுப்பாயி கம்ப்ளீட்டா டிராகனா மாறிட்டான். அதுக்கப்புறம் அவகிட்ட நீ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், அந்த ஸ்டார் ஹேட்டை நான் கம்ப்ளீட்டா தண்ணியில மூழ்கடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எல்லாம் அவனால எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான் செத்து போயிட்டான். சரி அவன் செத்து போயிட்டான், ஓடனோட சன் இருந்தா கூட பரவாயில்ல, நீ அவனுக்காண்டி போராடலாம்னு சொல்லலாம். ஆனா நான் அவனையுமே தண்ணியில தள்ளி விட்டு கொண்டு விட்டேன். அப்படியே நீ சண்டை போட்டாலும் எதை ப்ரொடெக்ட் பண்றக்காண்டி சண்டை போட போற, இங்க இருந்து தப்பிச்சு ஓடவா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன அட லூசு டேடி, லூஃபியும் சரி மொமனசுக்கேவையும் சரி ரெண்டு பேர்த்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன். நீ நினைக்கிற மாதிரி அவங்க சாகலாம் இல்ல, கண்டிப்பா உயிரோட இருப்பாங்க. அவங்க வந்து உன்னை போட்டு பொழந்து கட்டினதுக்கு அப்புறம் தான்டா லேண்ட் ஆஃப் ஆனோக்கு ஒரு வீடியோலே பிறக்க போகுது சப்பமுக்கா அப்படின்னு ஒன்னு எப்படி பண்ணுவேன், உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்டா நான் கடல்ல குதிச்சு லூஃபிய காப்பாத்தி அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து உன் வாயிலேயே உதைக்க சொல்லுவான்டா கைடோ காட்டு முராண்டி அப்படின்னு. எவ்வளவுக்கு எவ்வளவு உனக்கு கேவலமா நல்ல விதமா அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு டீப்பா இன்டீசென்டா அசிங்கப்படுத்தி விட்டுருவா. சோ கடுப்பாயி அப்படியே சூறாவளியா சுத்த ஆரம்பிச்சிருவான். சரி நானும் பெருசா அட்டாக் பண்ண போறான்னு பார்த்தா அந்த மூணாவது ஃபார்முக்கு மாறிடுவான். அதான் பாடி ஃபுல்லா டிராகன் ஸ்கினோட இருப்பானே அந்த மாதிரி. நிஜமாவே இவ கூட சண்டை போட போறான் போலயே. அவனுக்கு கான்பிடென்ட் என்னன்னா இதுக்கப்புறம் என்னைய தடுக்க யாருமே வரமாட்டாங்க, லேண்ட் ஆஃப் ஆனோ இனிமேட்டு என்னது, சொல்ல போனா இதுதான் லேண்ட் ஆஃப் ஆனோ, நீ தான் அதுக்கு ஷோகனா இருக்க போறேமா, என்ன
என்னால அதெல்லாம் முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல லூஃபி வந்துருவான், அது வரைக்கும் நான் உன்னைய போட்டு பொளந்து கட்டுறேன்டா அப்படின்னு சண்டைக்கு ரெடி ஆயிட்டான். அவன் என்னடான்னா நீ என்னோட மகன்னு சொல்லி கருணை எல்லாம் எதிர்பார்க்காத, உன்னை பொளக்காம விட மாட்டேன்னு ரெண்டு பேத்துக்குள்ளயும் தாறுமாறான சண்டை. கோகாமக்கா இவங்க போடுற சண்டைகள்லாம் டெஃபினட்டா கைடோவோட மேன்ஷனையே உடஞ்சு விழணும். எப்படிதான் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கோ தெரியல, ஆனா வேற லெவல்ல சண்டை நடக்கும். இந்த சண்டையில யார் யாரோட மண்டைய உடைய போறான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.